ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான பூண்டு மிளகு சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது நமக்கு இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 கட்டி பெரிய கட்டியாக பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி, இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூண்டு வெங்காயம்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயில் சேர்த்து செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் அதிகமாகவும் சேர்த்துற வேண்டாம், ரொம்ப கசப்பாக இருக்கும். கொஞ்சமாக பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி 2 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சாதத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாதத்துக்கு உப்பும் போட்டு வேக வச்சு ஒரு விசில், நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி குக்கரில் சாதத்தை விசில் விட்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. சாதம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பசம் இருக்கக்கூடாது, நல்லா ஆறி நமக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். இது நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசியில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடை வச்சுட்டு ஈரப்பசம் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து செய்யும்போது அந்த பூண்டு மிளகுத்தூள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே சாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதோட நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்பேங்க. அதுவே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வைக்கும்போது 1.25 டம்ளர் வச்சேன், கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அரிசி நமக்கு உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது. ஸோ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.